கடகராசிக்கு இந்த 2026 புத்தாண்டு எப்படி அமையப்போகுது? கடகராசிக்கு 5 வருஷமாகவே நொந்து நூல் ஆயிட்டாங்க. எல்லாரும் எந்திரிக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க சார். இப்போ நான் சொன்னேன்னா கூட ஆட ஓடுங்க சார். எவ்வளோ நாள் தான் நீங்களும் எங்களுக்கு தைரியம் சொல்லுவீங்க? தைரியமாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. நாங்களும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்க போகுதுன்னு குதிரைக்கு கட்டி விட்டா மாதிரி அந்த கொள்ளை சாப்பிட்ணுன்னு போகிறோம். எப்போ தான் சார் உண்மையை சொல்லுங்கள் சார் அப்படின்னா, உண்மையிலே சொல்கிறேன் 2026 நல்லாயிருக்கும். ஏன் சொல்லுங்கள்? குரு உச்சம் பெற போகிறார். உங்கள் வீடு தான் உச்சம் பெற, குருவுக்கே உச்ச அந்தஸ்து தரக்கூடியவர் கடவுள் நீங்கள் தான் சார். கடந்த 5 வருஷமாக உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை மனசில் வச்சுங்க சார். இனிமேல் அந்த தப்பு செய்யாதீங்க. நான் அவனுக்கு உதவுறேன், இவனுக்கு உதவுறேன், நான் அவன் பேச்சை கேட்டு நான் இந்த எக்ஸாம் எழுதலை, நான் அங்கே போகல, இங்கே முதல்ல கிளம்புங்க. அட்லீஸ்ட் பெங்களூர் போகணும், கிளம்புங்க. மைசூர் போகணும், ஹைதராபாத் போகணும், கடல் கடந்து போகணும், கிளம்புங்க. படிக்க போங்க. படிச்சுக்கிட்டே வேலை கிடைக்குமா? சந்தேகத்தை விடுங்க. கடந்த 5 வருஷம் உங்களுக்கு கை கேட்டினது வாய்க்கு எட்டாதது இந்த ஆண்டு உங்களுக்கு கை கேட்டும். என்ன காரணம்? உச்சம் பெறக்கூடிய குரு உங்கள் வீட்டுக்கு வரார். அப்போ குரு 6 மாதம் தானே சார் தள்ளி போவார். அது வரைக்கும் பிரச்சனையாக இருக்குமா? ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது நம்ம கடமை. 12ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு அந்த பார்வை பார்க்குறதுனா சுகஸ்தானத்தை பார்க்க போகிறார். சுகத்தை கொடுத்துருவார். ஓகே. ஆகவே அவர் இப்படி இருந்தாலும் லாபம்தான், இப்படி இருந்தாலும் லாபம்தான். ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கார். அந்த சனி இருக்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்டால் உழைப்பால் உயர்வு. நான் லாட்ரி சீட் வாங்குகிறேன் சார், அது வாங்குகிறேன், இது வாங்குகிறேன், ஹிடன் ட்ரெஷர், மறைந்த பொருள்களால் எனக்கு எதனா லாபம் வரும்னு சொல்லிட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் உழைத்தது தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இவ்வளவு நாள் நீங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கி முடிச்சிட்டிங்க. கேது வேற உங்களுக்கு மாற போகிறார் டிசம்பர் மாதம். அந்த மாற்றம் வரும்போது நிச்சயமாக வருமானங்கள் கூடும், மன நிம்மதி வரும். இது வரைக்கும் உங்களை திரும்பி பார்க்காம போனவங்க அத்தனை பேருமே திரும்பி பார்ப்பாங்க. இது வாழ்க்கையின் ஒரு பொன் வசந்தம் தொடங்கும் காலம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.